லக்ஷ்மி மறுபடியும் எழுப்பி விடவே சோம்பலை முறித்துக் கொண்டு எழுந்தாள் சௌமியா. தூக்க கலக்கத்துடனும் பார்க்கவே அவ்வளவு அழகு. அழகான விழிகள், முழு நிலவு போல் வட்ட முகம். பார்த்து மயங்காதோர் யாரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு அழகு. போதும் நீ வர்ணித்தது. முதலில் கதையை சொல்லணும் சொல்றீங்களா? சரி வாங்க கதைக்கு போவோம். சௌமி, சரிம்மா கத்தாத, எழுந்துட்டேன் என்றே எழுந்தாள். உன் அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் எழுந்துட்டாங்க, நீ மட்டும்தான் இப்படி பண்ற. எல்லாம் அந்த மனுஷன் கொடுக்குற செல்லம். அப்படி என்று இதைத்தான் சாக்கு என்று லக்ஷ்மி அவள் கணவனை திட்டிவிட்டு, சீக்கிரம் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிடவா என்று சொல்லிவிட்டு சமையலறைக்குள் புகுந்தாள். சௌமியும் சகல வேலையையும் முடித்துவிட்டு அழகான மஞ்சள் நிற சுடிதார் போட்டு மாடியில் இருந்து இறங்கி வரும்போது தங்க சிலையே இறங்கி வந்தது போல் இருந்தது அவள் அப்பாவிற்கு. சௌமிக்காக அனைவரும் சாப்பிடாமல் காத்திருந்தனர். சௌமி வந்ததும், "இவ்வளவு நேரம் என்னடி பண்ண? எருமை. உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா?" என்று கடுகடுவென நின்றாள் அவள் தங்கை. "சிவா, டேய் சிவா, எந்திர்றா. அம்மா இதோட 10 மிஸ் கால் பண்ணிட்டாங்க. ஒரு தடவை பேசிட்டா அவங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல" என்று மணி சிவாவை எழுப்பிக் கொண்டிருந்தான். சிவா 12வது தடவை ஃபோன் அடிக்கும்போது ஃபோன் ரிங்டோனை பாதியில் நிறுத்தி ஃபோனை எடுத்தான். "என்னம்மா?" என்றதும் அவன் அம்மா பவித்ரா, "ஏன்டா இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கல?" என்றதும், "இல்லம்மா தூங்கிட்டேன், சொல்லுங்க" என்றான். "இல்லப்பா, நேற்று நைட்டு மணி வீட்டில் தங்க போகிறேன்னு போனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசவே இல்லையே. அதான் என்னமோ ஏதோன்னு பயமாயிருச்சு. நீ வேற இவ்வளோ கால் பண்ணியும் எடுக்கலையா, அதான்ப்பா" என்றாள். "பயப்படாதீங்கம்மா, ஒன்றும் இல்லை. நாங்கள் பேசிட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு. அதான் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேம்மா. நீங்கள் பயப்படாதீங்க, சாப்பிடுங்க" என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். யார் இந்த சிவான்னு பார்க்குறீங்களா? இவன் தான் நம்ம ஹீரோ. இவனுக்கும் ஒரு அழகான, அன்பான குடும்பம் இருக்கு. சிவாவோட சின்ன அறிமுகத்தை பார்த்துடலாமா? அப்பா கிருஷ்ணன், அம்மா பவித்ரா, ஒரு அண்ணன் அருள், 2 தம்பி கலை மற்றும் சத்யா. சிவா இன்ஜினியரிங்கில் 3வது வருடம் படிச்சுட்டு இருக்கான். சின்னதா அதிர்ந்து கூட யார் கூடவும் பேச மாட்டான். ரொம்ப அமைதி. நண்பர்கள் வட்டம்னு பெருசா இல்ல. மணி மட்டும்தான் சின்ன வயசுல இருந்து நண்பன். அவன்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டான். மணிக்கும் அப்படித்தான் சிவாவும். சிவாவும் சௌமியாவும் அப்படியே ஆப்போசிட். சௌமி பேசினா நிறுத்தவே மாட்டா. அதுவே சிவா பேசவே யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இனி எப்படி சிவாவும் சௌமியாவும் சந்திக்க போறாங்கன்னு பார்க்கலாம். சிவா, இன்னும் ஏன்டா இப்படி சோகமாவே இருக்க? பாரு, நீ அம்மாவே எவ்வளோ கஷ்டப்படுத்துறன்னு. நீ ஃபோனை எடுக்கலனாதும் அவங்க எவ்வளோ பயந்துட்டாங்க பாரு என்றான் மணி. "நான் என்னடா பண்ணேன்? என்னால் அவளை மறக்க முடியலடா. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் மறக்கிறதுக்கு. ஆனா நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவளை பற்றி இன்னும் நினைக்க தோணுதுடா. இவளோட எல்லா ஞாபகமும் என்னை அணு அணுவா கொண்டுட்டு இருக்குடா." நண்பனோட இந்த நிலைமைய மணியால தாங்கிக்கவே முடியல. "நீ சரின்னு சொல்லுடா, நான் இப்பவே போய் பிரியா வீட்ல பேசுறேன்" என்றான் மணி. இந்த பிரியா யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? பிரியா சிவா சின்ன வயசுல இருந்தே விரும்புகிற பொண்ணு. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்து படிச்சு ஊர் சுத்தி இவன் மேல நம்பிக்கை வச்சு பிரியாவை எங்கனாலும் டூருக்கு வெளியே அனுப்புவாங்க. அவளுக்கு திருமணம் நிச்சயிக்கும் போதுதான் சிவாவுக்கு அவன் பிரியாவை எவ்வளவு காதலிக்கிறான் என்பதுன்னு தெரியும். இப்போது வீட்டுல சொன்னா இங்க இவ்வளோ நாள் அவங்க குடும்பத்துல இருந்த உறவும் பிரியாவிடம் இருக்கும் நட்பும் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்திலேயே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே புழுவா துடித்துக் கொண்டிருக்கிறான் சிவா. மணி பிரியா வீட்ல போய் பேசுறேன்னு சொன்னதும், "டேய் வேண்டான்டா. பேசுறதுன்னா நானே சொல்லியிருக்க மாட்டேனா?" நான் சொன்ன மறு நிமிஷம் 2 குடும்பத்துக்குள்ளேயும் பெரிய பூகம்பமே வெடிக்கும். எல்லாத்துக்கும் மேல பிரியா என்ன லவ் பண்றாளான்னே தெரியல. நம்ம போய் இப்போ சொல்லி அவன் நட்பும் போச்சுன்னா நான் உயிரே விட்டுருவேன்டா என்று சொல்லி அழுது தீர்த்தான். மணிக்கும் சிவா சொல்வதில் உள்ள நியாயம் புரிந்தது. சரிடா, நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா பிரியா இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொருத்தர் மனைவி ஆயிருவா. அவள அதுக்கப்புறம் நெனச்சு நீ அழுதுட்டே இருந்தனா, அது தப்பாயிரும். அவளை அவள் திருமணத்திற்கு பின்னாடி நினைக்க மாட்டேன், இப்படி அழுக மாட்டேன், சோகமா இருக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி குடு. அப்பதான் நான் போய் அவங்க வீட்ல பேச மாட்டேன். இல்லன்னா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இப்பவே போய் பிரியாட்ட விஷயத்த சொல்லிருவேன். என் நண்பன் வாழ்க்கை என் கண் முன்னாடியே வீணா போறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னதும், "அடே அப்படிலாம் பண்ணிராத" அப்படின்னு சிவா சொன்னான்.
அப்போ சத்தியம் பண்ண என்றதும் சிவா மனதை தேற்றிக் கொண்டு, சரிடா சத்தியம் என்றார். நான் அவள நினைச்சு என் வாழ்க்கைய கெடுத்துக்க மாட்டேன். ஆனா அவ கல்யாணத்தன்னைக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன். அத சமாளிக்கிறது உன் பொறுப்பு என்றான் சிவா. மே 8 தானடா. சரி அத நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான்டா எனக்கு வேணும் என்று இருவரும் கட்டிக்கொண்டனர். சௌமியாக்கு நண்பர்கள் அதிகம். எப்பொழுதும் அவளை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். எல்லாரையும் கலாட்டா பண்ணிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பா. அவளுடைய நண்பர்களும் அப்படியே என்னதான் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் படிப்பிலையும் கில்லாடி. அரியர்லாம் வைக்க மாட்டா. அவ பண்ற சேட்டைகளையும் அவ தோழிகளும் ரசிப்பார்கள். என்னதான் கிண்டல் கேலி பண்ணாலும் யார் மனசையும் நோகடிக்க மாட்டாள். சரி சரி போதும். அவளை பத்தி புகழ்ந்தது. விஷயத்துக்கு வரேன். சௌமியோட தோழி கீர்த்தி. அவளோட அக்கா சாதனாக்கு கல்யாணம்னு எல்லாரும் வந்துரணும்னு அழைப்பு விடுத்துட்டு இருந்தா. முக்கியமா சௌமி, நீ வந்துரணும். எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. கண்டிப்பாடி நான் வராமலா, மண்டபத்தையே ஒரு வழி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சுட்டு, சரிடி எப்போ திருமண நாள் என்று கேட்டதும் மே 8 டி என்றாள். ஓகே எல்லாரும் கண்டிப்பா வரோம் என்றாள் சாமி. மதுரைக்கு வந்துருங்க எல்லாரும் சரியா என்று கேட்டார். சரிடி என்று அனைவரும் சேர்ந்து கத்தினார்கள். பிரியாக்கும் மே 8 தான் திருமணம். நமது கதாநாயகி சௌமியும் கதாநாயகன் சிவாவும் சந்திக்க போகும் நாள் இதுதான்.